நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு, யாராவது ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்த கேட்க மாட்டாங்களா? நமக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்களா? இப்படி பல முட்டாள்தனமான காரியத்த நானே பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யாரையுமே முதல்ல நம்பாதீங்க. நமக்காக இவங்க அவங்க நிற்பாங்க. நம்ம பிரச்சனையில நம்ம கூட தோள் கொடுத்து நிற்பாங்க. தயவு செஞ்சு அப்படி நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த நம்பிக்கை என்றைக்குமே தப்பாக தான் போகும். ஏன்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட நியாயம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களோட நியாயம் என்ன? அதுக்கேத்த மாரி நம்ம ஆடுறோமா இல்லையா? அவ்வளோதான். நீங்க ஒரு தலையாட்டு பொம்மையா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா நேரத்துலயும் ஆட்டிட்டே இருமா, "நீ வா என் கூட வா வான்னு" இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு டைம் நான் தலைய ஆட்ட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அவங்களோட மொத்த சுயரூபத்தையுமே காட்டுவாங்க. ஸோ எனக்கா இவங்க இருக்கான், அவன் இருக்கான்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம முடிவு எடுக்கிறது தப்பு. நம்மளால இந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி முடியலன்னா, அடுத்து என்ன பண்றதுன்னு நானே முடிவு பண்றேன். அப்படின்னு நீங்க என்னைக்கு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றீங்களோ, அப்பனா மட்டும் தான் உங்க எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு வரும். அடுத்தவன் சப்போர்ட் பண்ணுவான், அடுத்தவன் நமக்காக பேசுவான்னு நெனச்சீங்கன்னா, என்னைக்குமே எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராது. அனுபவத்துல சொல்றேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.